பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கூப்பிட்டோன்னே எல்லாரும் அருமையா வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு மட்டும் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் அங்கிருந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு என்னால வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து என் டேட்டையோ டைமையோ கேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஆல்ரெடி பல்லடம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு அப்ரூவ் பண்ணி ரூட் பிளான் எல்லாம் போட்டு அந்தந்த பாயிண்ட்ல இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க மக்கள் எல்லாம் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மீட் பண்றேன்னு பிளான் பண்ணியாச்சு. இப்ப நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. மக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இது எதுவுமே புரியாம இந்த மாதிரி வந்து பயந்துட்டோம், பேச கூப்பிட்டோம், முதல்ல இவர் தான் சொன்னாரு பேசறதுக்கு, அப்போ எங்கால் அண்ணாமலை வந்தாரு ஆனா இவர் வரல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர்கள். நான் ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். கோயம்புத்தூர்காரனுக்கு பயங்கிறதே கிடையாது. டைரக்டா எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். இப்பவும் சொல்றேன், அண்ணாமலை எல்லாம் இல்ல, அவங்க பாஸ் மோடி இருக்காரு இல்லையா, அவரே வந்தாலும் கூட அவரு கூட டைரக்டா உட்காந்து பேசவும் தயார். ஏன்னா அவரு தான் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு, பயப்படுவாரு. இத்தனை வருஷம் பிரதமராக எத்தனை பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயே பேச தயார். அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் மொழியிலேயும் பேச தயார். நம்ம பயந்தெல்லாம் என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா எங்கிட்ட உண்மை இருக்கு, தரவுகள் இருக்கு, எதா இருந்தாலும் பேச முடியும். அதுதான் இது. இந்த பாயிண்ட ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது விஷயம், அதிமுகவை அழுத்தி விடுவேன். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு, ஏதோ தேனியில போயிட்டு அடுத்து வந்து டிடிவி தினகரன் வசம் அதிமுக போவோம், இங்க போவோம் அங்க போவோம் சொல்லிட்டு இருக்காரு. 2 விஷயம் சொல்றேங்க. அண்ணாமலை அது தோல்வி பயத்துல என்னென்ன பேசுறதுனே தெரியாம நீங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வெளியூர்காரரு, இங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல, அதான் பிரச்சனை. இப்போ அதிமுக டிடிவி வசம் போகும்னு இன்னைக்கு சொல்ற நீங்க, அன்னைக்கு எங்ககிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கடைசி வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்தீங்களே. அப்போ முதல் மீட்டிங் நடந்ததே மோடி அவர்கள் வந்தப்போ, அந்த மீட்டிங்க்கு ஓபிசியும் கூப்பிடல, டிடிவியும் கூப்பிடல. ஒருவேளை நாங்க தப்பித்தவறி உங்களோட கூட்டணி வந்துட்டு அவங்கள சேர்த்துக்கிட்டா நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிற பயத்துல கூப்பிடாமையே வச்சிருந்தீங்க, அவங்கள அவமதிச்சுதான் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்க உறுதியா வரலங்கிற 10 தடவை 5 தடவை ஓப்பனா மீடியா அங்க இங்க எங்க பொதுச்செயலாளர் எல்லாரும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்கள மீட்டிங்லேயே கூப்பிடுறீங்க. இப்ப என்னன்னா, உங்களுக்கு தான் எங்களோட கூட்டணி தேவை, எங்களுக்கு தேவை கிடையாது. அதிமுக மிகப்பெரிய இயக்கம், 50 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கு. இல்ல 3 வருஷமா நீங்க அரசியல் இருக்கீங்க, 3 வருஷமா அரசியல் இருக்கீங்கன்னால என்ன வேணா நீங்க பேசுவீங்களா? நான் கேட்கிறேன், 3 வருஷமா பாஜகவோட மாநில தலைவருங்கிற ஒரு விஷயத்தை தவிர நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏன்னா ஐபிஎஸ்ஆ இருக்கேன், ஐஎம்ல படிச்சிருக்கேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, நானும் ஐஎம் அந்த பால் தான் படிச்சிருக்கேன். நம்மளை விட நிறைய படிச்சவங்களா இருக்காங்க. நிறைகுடம் தழும்பவே தழும்பாது. அமைதியா நிறைய ஃபீல்ட்ல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நாவடக்கம் தேவை. அண்ணாமலைக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை. அதிமுக 50 ஆண்டு காலத்துல எத்தனை திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கு. மடிக்கணினியா இருந்தாலும் சரி, சைக்கிளா இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கமா இருந்தாலும் சரி, திருமண தொகையா இருந்தாலும் சரி, ஓஏபி பென்ஷனா இருந்தாலும் சரி, விதவைகள், இந்த மாதிரி 100 விஷயம்னாலும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இயக்கம், மக்களுக்கு சேவை செய்ய இயக்கம். நீங்க இப்படி சொன்னதை பார்த்து மக்களே அதிருப்தியில் இருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல உங்க கட்சி நோட்டாவோட போட்டி போட்டிருக்கு பாஜக, அந்த கட்சி எப்படி காப்பாத்துறதுன்னு பாருங்க. உங்க கட்சியிலேயே பல பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு சீனியர்ஸ் யாரும் உங்களுக்கு கோஆபரேஷன் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படிங்கிறாள். நீங்க யாரும் உங்களோட கோஆபரேட் பண்ணல. நீங்க 1 மேன் ஆர்மியா தான் சுத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. அத முதல் நீங்க பாருங்க. அதிமுக மிகப்பெரிய இயக்கம், யாராலும் அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைச்சா அழிஞ்சு போனவங்க தான் அதிகம். இன்னொன்னு சொல்றேன், இப்போ அண்ணாமலை இங்க போட்டி போடப்போ அதிமுக யார வேட்பாளரா நிறுத்தினாலும் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதிமுகல ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உணர்வு பூர்வமா அவங்க சொந்த காசுல டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படி உணர்ச்சி பங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க என்னைக்கு அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்படின்னு சொன்னீங்களோ, அது 2026 அதுக்குள்ளயா சொன்னீங்களோ, அடுத்த செகண்ட்ல இருந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வெறி கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வேட்பாளர் ஜெயிக்கிறது ஒண்ணுனா அண்ணாமலை டெபாசிட்டே வாங்கக்கூடாது, அதுதான் எங்களோட ஒரே கொள்கைன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம கோயம்புத்தூர் அஇஅதிமுக கோட்டை. நான் அன்னைக்கே சொன்னேன், புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசுறீங்க, அண்ணாவை பத்தி பேசுறீங்க. ஏங்க நீங்களே வந்து படிக்கும்போது அது இது பண்ணும்போது எத்தனை ஸ்கீம்ஸ் எத்தனை பேருக்கு அதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு இம்மெச்சூர் தாட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
பக்குவமா இருக்கணும். இன்னும் நீங்க ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறீங்க, அப்ப பக்குவம் வேணும். மீடியா பர்சன்ஸே நம்ம பாக்குறோம், பின்னாடி ஒருத்தர் வராரு, நான் ஓட்டு கேட்க வரேன், பின்னாடியே வர்றீங்க, நீங்க போடுறத பார்த்து ஓட்டு போடுறாங்களான்னு. ஏன் இந்த 3 வருஷமா மீடியா உங்களை காமிக்காம உங்க மூஞ்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மீடியாங்கள் எவ்வளவு பெரிய 4வது தூணு, உங்களுக்கு தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவீங்க, அப்புறம் கிள்ளி தூக்கி போட்டுருவீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ மீடியா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு, அந்த பெட்ரோல் விலையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு பயங்கரமா உப்பு போட்டு தானே எல்லாரும் சாப்பிட்றாங்க, என்னென்னமோ பேசுங்க. நீங்க முதல் பக்குவமாங்க. அஇஅதிமுக மிகப்பெரிய இயக்கம், நீங்க சொன்ன வார்த்தைக்கான பதில் ரிசல்ட்ல தெரியும். இன்னொன்னு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, எடப்பாடியார் அண்ணகிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. இப்படி சொன்ன அனைத்து கட்சிகளும் அழிந்து போனதாதான் சரித்திரம். இந்த நாள் முதல் பாஜகவின் அழிவு தமிழகத்தில் ஆரம்பம். மார்க் மை வேர்ட்ஸ். ஒவ்வொரு 1.5 கோடி தொண்டனும் இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களா இபிஎஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிறோம். அதுவும் இங்க கொங்கு மண்டலம் எஸ்பி வேலுமணியன் இவ்வளவு திட்டங்கள் பண்ண, இங்கேயும் நாங்க கட்டுக்கோப்பா இருக்கோம். இங்க வந்து பேசுறது தவறு, யூ நீட் டு ரிக்ரெட் திஸ் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்து ஒரு மேனிஃபெஸ்டோ விடுறாங்க. எப்படி 40 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ற ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு மட்டும் மேனிஃபெஸ்டோ விடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு தொகுதிக்கு எப்படி விடுறாங்கன்னா, இந்த 20,000 புக் படிச்சிருக்காருல இது வரைக்கும் அண்ணாமலை, அந்த மாதிரி விடுறாங்க மேனிஃபெஸ்டோ. எப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் மேனிஃபெஸ்டோ 500 நாள்ல முடிச்சிருவாராம். நான் கேட்கிறேன், 3650 நாள் உங்க பிரதமர் ஆட்சி பண்ணார், இது வரைக்கும் 10 வருஷம் வச்சுட்டா. நீங்க 3 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா 1100 நாள் கிட்ட ஆல்மோஸ்ட் நீங்க வந்து தலைவரா இருந்திருக்கீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பீங்களா கோயம்புத்தூர் மக்களுக்காக? ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்காரே கிடையாது. முதல்ல கரூர்ல கண்டெஸ்ட் பண்ணீங்க, கண்டெஸ்ட் பண்ணி முடிச்சு தோத்துட்டீங்க, இங்க வந்தீங்க. கரூர் மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு ஸ்கீம், ஒரே ஒரு திட்டம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கிடையாது. இப்ப இங்கே வர்றீங்க, தோத்துருவீங்க, அடுத்து சென்னை கிளம்பி போயிருவீங்க, இங்க இருக்கிறால மறந்துடுவீங்க. வெறும் டிராமாவை வச்சு மட்டும் பண்ண முடியாது. இப்ப அதுல போட்டிருக்கீங்க விமான விரிவாக்கம், அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? விமான விரிவாக்கம் 20 ஆண்டு கால பிரச்சனை, அது சரியில்லாம போனா இங்க இருக்கிற எடப்பாடியாரும் எஸ்பி வேலுமணியனும் சீஃப் செக்ரட்டரி பினான்ஸ் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, அதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பிரைஸ் கம்மியா இருக்கு, அது இன்னும் அதிகமா வாங்கணும்னு சொல்லி கொடுத்து, மக்கள் எல்லாம் அங்க இருக்கவங்களா ஒத்துக்கு வச்சு நெகோசியேட் பண்ணி நிலம் எடுத்து கையகப்படுத்தி கொடுத்து, நாங்க ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்துட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. திமுகவும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது, நீங்க மத்திய அரசுல இருந்து ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. 3 வருஷமா நீங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க பிரதமர் தான் இருந்தாரு. நீங்க 30 தடவை உங்களை பார்த்திருப்பீங்க. அவரை என்ன பண்ணீங்க? போய் இந்த மாதிரி விமான விரிவாக்கத்துக்கு கோயம்புத்தூர்ல இது பண்ண உங்களுக்கு ஏன் சொல்ல தோணல? உங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யறது இல்ல, எம்பி ஆகணும். இப்ப கேபினெட் மினிஸ்டர் வேற ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், ஜெயிக்கணும். 400 சீட் வாங்குவேன் நீங்க சொல்றீங்க, மக்கள் சொல்லணும் எவ்வளவு சீட் நீங்க வாங்குறீங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், எந்த கட்சி எவ்வளவு வேணா சொல்லிக்கலாம். அதனால நான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அதே மாதிரி எய்ம்ஸ் கொண்டு வராங்க. ஏங்க மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வந்து இப்ப என்ன 10,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்களாங்க? காலி நிலம் தான் இருக்கு. நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுக்கணும்னு தெரியும். இன்னொன்னு, ஹாட்லைன் நம்பர் இருக்கிறீங்க, உடனே பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க பிரதமர் நீங்க எம்பி ஆனாலும் பேசுவாரு, உங்ககிட்ட பேச மாட்டாரா? இப்ப ஜிஎஸ்டி பிரச்சனை எவ்வளவு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், கோவை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, யாரோ எழுதி கொடுத்தா படிப்பீங்க. எங்க அப்பா எம்எல்ஏ கோட்டான்னு தெரியாம சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எழுதி கொடுக்கறதாங்க ஏதோ படிச்சுட்டு போயிருவீங்க பிரஸ் மீட்ல. உண்மையை சொல்றேன், நீங்க கேட்டுக்குங்க. இப்போ பம்பு, மோட்டார், கிரைண்டர் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் விசைத்தறி, கைத்தறி, பனியன் இண்டஸ்ட்ரி, டையிங் இண்டஸ்ட்ரி, இத்தனை இண்டஸ்ட்ரியும் ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்டிருக்கு. நூல் விலையினால, டெக்ஸ்டைல் நூல் விலையினால பாதிக்கப்பட்டிருக்கு. 3 வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல, இந்த ஊர்ல எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிரதமரை பார்க்கும்போது இந்த ஒரு ஜிஎஸ்டி குறைச்சு கொடுங்க சொல்லலாம்ல, ஏன் சொல்லல? பிரதமரை பார்க்கும்போது இங்க இந்த பிரச்சனை இருக்கு, நூல் விலை கண்ட்ரோல் பண்ணும், ஏன் சொல்லல? நூல் விலையை நீங்க ஒரு கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அங்கெல்லாம் போனா, நான் தறி எல்லாம் போனா அவங்களாம் அழுகுறாங்க. பட்டு இது வாங்கவே முடியல, கார்பரேட் தங்க விலை மாதிரி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஒண்ணு கிடையாது. சும்மா வந்துட்டு இது பண்றேன், அது பண்றேன், அப்புறம் இதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் இன்னொன்னு வேற, நான் 2 தகரடப்பாவை தான் தூக்கிட்டு 3 பஸ் மாறி இங்க வந்தேங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. நான் பர்சனலா அட்டாக் பண்ண விரும்பல. தகரடப்பாவோட வந்த ஒருத்தர் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இங்கிருந்து தேனிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஹெலிகாப்டர்ல திரும்ப வர அளவுக்கு காசு எங்க இருந்து வந்தது? உங்க கட்சி ஒரு நாளைக்கு எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணுது? நீங்க தான் சொன்னீங்க, என்ன மாதிரி கம்மியா யாருமே செலவு பண்ண மாட்டாங்க. ஜூம் பண்ணி பாருங்க, அழகா பாருங்க, நான் என்னென்ன செலவு பண்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது தப்பு பண்ணா பாருங்க, ஜூம் பத்திரிகை நண்பர்கள் இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு சொன்னீங்க. நாங்க பத்திரிகை நியூஸை பார்த்தான் சொல்றோம். ஹெலிகாப்டர்ல போயிட்டு வர்றதுதான் கம்மியா செலவு பண்றதா? எத்தனை மீட்டிங் நீங்க போடுறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க நான் சொல்ல வேணாம். இங்க இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களும் தெரியும். உங்களுக்கு அந்த காசு எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து கார்ல போயிட்டு வராம ஹெலிகாப்டர்ல போறக்கும், இவ்வளவு செலவு பண்ணி நடத்துறதுக்கும் உங்களுக்கு காசு எங்க இருந்து வந்தது? பொய் மேல பொய் சொல்றதுனால மெய் ஆயிராது. பொய் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி இல்லையாம்பா,
கோயம்புத்தூர் வளரவே இல்லையா, அப்படியே இருக்கான். இவர் வந்துதான் வளர்த்த போறானா, அது இவர் கேபினெட் மினிஸ்டரானதான் வளர்த்துவானா. இதுக்கு முன்னாடி எல்முருகன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணார் கோயம்புத்தூருக்கு? ஒன்றும் பண்ணல. அவர் இந்த ஏரியா தானே தமிழ்நாட்டில் அவர் போட்டிருந்தாங்களே கேபினெட் மினிஸ்டரா, ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. கோயம்புத்தூர் வளர்ச்சி 5 ஆண்டுகள் இல்லாத 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுல கொடுத்துருக்கோம். பாலங்கள் கொடுத்துருக்கோம், சாலைகள் கொடுத்துருக்கோம், எடப்பாடி அண்ணன் கொடுத்திருக்காரு, எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து இங்க வாங்கி கொடுத்திருக்காரு, மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்திருக்கிறோம், அத்திக்கடை அவினாசி திட்டம் கொடுத்திருக்கோம், எத்தனை பொள்ளாச்சி ரோடு, ஏர்போர்ட் விரிவாங்க நம்ம தான் ப்ராக்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கோம். நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர் வளரல நீங்க சொல்றீங்களா? உத்தரப்பிரதேசத்துல உங்க சிஎம் தானே யோகி ஆதித்யநாத், கரெக்டா? உத்தரப்பிரதேச லெவல் இருக்கும்போது மத்தியில நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க, கரெக்டா? நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன வளர்ச்சி கொடுத்தீங்க? இங்கேயாவது நீங்க சொல்றீங்க அதிமுக இருந்தது, நாங்க வந்து அப்படி இப்படிங்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க என்ன வளர்ச்சி இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களே வேலை இல்லாம கோயம்புத்தூர்ல வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அங்க இருந்துட்டு இங்க வேலைக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க. நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க, எத்தனை இடத்துல தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு, உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னு. வளர்ச்சின்னு வாயில சொன்னா வராது. சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைன்னா இனிக்காது, வாயில சர்க்கரை போட்டாதான் இனிக்கும். இல்ல மோடி அவர்கள் நீ கொடுக்குற வாக்குறுதி எப்படின்னா, மோடி சொன்னாரு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி தருவேன்னு. ஏப்பா கொஞ்சமா நியாயம் இருக்கா? வேலை வாய்ப்பே இப்ப 42% இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மை இல்லாம தான் இருக்காங்க. இன்னொன்னு சொன்னார் மோடி, டிமானிட்டைசேஷன் முடிஞ்சிடும், உங்களோட ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு என்ன சொன்னாரு, எவ்வளவு வரும்னு சொன்னாரு, எத்தனையோ வரும்னு சொன்னாரு, கரெக்டா? ஏதாவது வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு? சும்மா நீங்க எலெக்ஷன் அப்போ நீங்களும் சரி, உங்க பாஸ் மோடியும் சரி, ரோட் ஷோ நடத்துறது, வணக்கம் போறது. அதுல இன்னொன்று சொல்ற மாதிரிங்க, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பயம், பாஜகவுக்கும் பயம். தெளிவா அதிமுக ஜெயிக்க போகுது. திமுக ராகுல் காந்தி கூட்டு வர்றது, இந்த சைடு ஸ்டாலினை கூட்டு வந்து எதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாஜக மோடி கூட்டு வராங்க, அடுத்து நிர்மலா சீதாராமன் கூட்டு வராங்க. நீங்க யார வேணா கூட்டுவாங்க, உங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு ஆங்ஷியஸ்னஸ். ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியல. நீங்க ஏதோ ஏன்னா வரும்போதே நீங்க முழு மனசோட நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு வரலையே. உங்களை கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா மேல மோடி சொல்றான்னு கண்டெஸ்ட் பண்றாங்க. விருப்பம் இல்லாம கண்டெஸ்ட் பண்ற ஒருத்தர்னால விருப்பமா எப்படி இந்த தொகுதிக்கான வளர்ச்சி கொடுக்க முடியும்? 16 வயசுல இருந்து நான் இருக்கேன், 18 வயசுல இருந்து கட்சியில இருக்கேன். உணர்வு பூர்வமா நான் எல்லா இடத்துலயும் பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்கோட ஸ்கூல்ல படிச்சவங்க, டிப்ளமால படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, MBA படிச்சவங்க, வேலை செஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரர், உற்றார் உறவினர், யார வேணா கேளுங்க. சின்ன வயசுல இருந்தே பாலிடிக்ஸ்ல வரணும், ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் பண்ணணுங்கிறது என் வாழ்க்கையின் நோக்கம். நான் இதுக்கு தான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே அலைன் பண்ணியிருக்கேன். இல்லை டை லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்ம செய்யற செயல்பாடுகள் மூலமா நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும்னு. அதுக்கு என்னோட பாஸ்ட் 18 வருஷம் ஒர்க் இருக்கு, ஃபியூச்சர்ல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அப்படி இல்ல, இங்க வேற வழி இல்ல, கண்டெஸ்ட் பண்றீங்க, இல்ல வேற எங்காவது கொடுத்தா போயிருவீங்க. உங்களுக்கு பதவி தான் முக்கியம், எனக்கு பதவி முக்கியம் இல்ல, பணி செய்யறோம். எனக்கு மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்துக்கும் அப்படித்தான். இல்லைன்னா நான் எம்பியும் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. 5 வருஷமா ஒரு ஃப்ரீ பீப்புள் சர்வீஸ் சென்டர் வச்சு 25,000 குடும்பத்துக்கு 1 லட்சம் பேர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிருக்கேன். நீங்க கரூர்ல கண்டெஸ்ட் பண்ணீங்களா? அந்த மக்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டிருப்பீங்களா? ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க ஆர்எஸ் புரத்துல, பார்க்கவே ரொம்ப சிரிப்பா இருந்தது. கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் 400 சீட்டுக்கு மேல மோடி ஜெயிச்சா குஜராத்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்களா? எப்படி? குஜராத்ல எந்த அளவு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க பாருங்க. எப்பயுமே பாஜக வந்து பிரிவினைவாதத்துல இந்தியா நம்பர் 1, பக்காவா மக்களை பிரிக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும். நீங்களே, நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்பல, எனக்கே சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. இப்போ சோசியல் மீடியால ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீஜனல் லீடர்ஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாரும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு வீடியோ போட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டு கால எலெக்ஷன் வரலாற்றுல என்னைக்காவது கோயம்புத்தூர்ல, நான் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லாட்டி சொல்லாட்டியும் கோயம்புத்தூர்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி கம்யூனல் ரீஜனல் லீடர்ஸ் வீடியோ அது இதுவும் போட்டு மக்களை பிரிச்சு வாக்கு வாங்குற மாதிரி ஒரு முறையாவது பண்ணியிருக்குமா? இல்ல. இன்னைக்கு நீங்க பண்றீங்க, அது கோட் ஆஃப் கான்டாக்ட் வச்சும் தப்பு தான். நீங்க பயத்துல இருக்கீங்க. கோயம்புத்தூர், நான் இப்ப சொல்றேன், கோயம்புத்தூர்ல இருந்து எங்க பொதுச் செயலாளரும் சரி, இங்க எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களும் சரி, இங்க ஒரு கேண்டிடேட்டாவும் சரி, ஒரே ஒரு செங்கலை கூட குருவ நாங்க விட மாட்டோம். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு புனித பூமியா, அமைதியா, எல்லாரும் ஒன்னா இருக்கும், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சந்தோஷமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நல்லா இருக்கும், தைரியமான மக்கள், பயப்படுறாலும் நாங்க கிடையாது. இந்த பிரிவினைவாதத்தை வச்சு இது பண்ணாதீங்க, அது உங்களோட அரசியல் இதுக்கே முற்றுப்புள்ளியா வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றேன். இப்ப சிடி ரவி வச்சு இங்க கூப்பிட்டு வர்றாரு அண்ணாமலை, கூப்பிட்டு வந்து என்ன பண்றாரு, இங்க கன்னடம் பேசுறவங்க எல்லார்ட்டையும் போய் கன்னடத்துல ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. சரி, தப்பு இல்லை, நீங்க கேளுங்க. சிடி ரவி என்ன ட்விட்டர்ல பதிவு போட்டாரு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னமோ போட்டாரு, ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்.
நான் என்ன கேட்கிறேன், அப்படி சொன்ன ஒருத்தரை தமிழ் மண்ணில கூட்டிட்டு வந்து உங்க வாக்கு வாங்குறதுக்காகவும் நீங்க ஜெயிக்கிறதுக்காகவும் பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு சுயநலமா தெரியலையா அண்ணாமலை?